நம்ம வீட்ல கிளாத்தோ ஒரு பொருளையோ வந்து அழகா ஆர்கனைஸ் பண்றதுக்கு பிளேஸ் இல்லாதப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் எல்லாம் தனித்தனி பிளாஸ்டிக்ஸாக கொடுத்துருந்தாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். பிரணீதாவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்பவே சிம்பிளா தாங்க இருந்தது. 3 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து டோரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து 5 அடுக்கு இருந்தது. வரிசையா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா ஏன் ஹைட்டுக்கு இருந்தது. இந்த ஒவ்வொன்றிலையும் கிளாத்தோ டாய்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை கூட நம்ம அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைஸ் ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டேப் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். எங்க வீட்ல இருக்க சோபா எவ்வளவு டேமேஜா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு காரணம் யாரு தெரியுமா? சோஃபா யாரு கிழிச்சா? நார்மலாவே நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும். இந்த கவர் பார்த்தீங்கன்னா இலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் வந்து டார்க் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து 3 சீட்டரோடது. எவ்வளவு பெரிய 3 சீட்டரா இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஈஸியா போட்டுக்கலாம். ஏன்னா இலாஸ்டிக் இருக்கிறதுனால எல்லாம் இழுத்து நல்லா போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து நல்லா இன்செர்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஃபைனலா பார்த்தா சோபா வந்து இப்படிதான் இருக்கு. ஏமா இதை போடவும் சோபாவே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. சோபா வாங்குற வேலை மிச்சம். ஆமாங்க, சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இங்க இருக்க ஒவ்வொரு பொருளும் 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எமர்ஜென்சி டியூப் லைட். இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல பட்டன் பிரஸ் பண்ணா லைட் மோட் மாத்திக்கலாம். மேக்னெட் இருக்கிறதுனால ஸ்டீல் இருக்க இடத்துல ஒட்டிக்கலாம். கரண்ட் இல்லாதப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசார்ஜபிள் ஃபேன் வித் லைட்டோட. இதுல சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும். ஃபேனுக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே காத்து வருது. அடுத்து 12 இன்ச்ல LCD ஸ்லேட். இதுல நம்ம வேணுங்கிறத எழுதிட்டு கீழே பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அழிஞ்சிரும். பின்னாடி வந்து நம்ம எழுதுனத லாக் பண்றதுக்கு அன்லாக் பண்றதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரணிதா ட்ரெஸ் கலர்லயே பபிள் ஷூட்டர். இது மோட்டரைஸ்டு. இதுல 3 பேட்டரி போடணும். அவங்க கொடுத்த லிக்விட்ல தொட்டு பபிள்ஸ் விட்டனா எவ்வளவு பபிள்ஸ் வருது பாருங்களேன். பிரணிதா ரொம்பவே ஹாப்பி. ஓகே. அடுத்து வந்து பெரிய பேபி டால் 150க்கு பரவாயில்லைங்க. இது பிரணிதாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸிங்கும் சூப்பரா இருக்கு. இது பிரணிதாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸும் கியூட்டா இருக்கு. லைக் பண்ணுங்க.